ஹலோ. சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது. ஸோ எஸ்ஏ 560 சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி சும்மா ஒரு சின்ன பிட்டு ஒன்று சொல்லிடலாம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 3 டேட் வந்து ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும். எஸ்ஏ 560 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டேட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டேட் வந்து என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எந்த நாள் நீங்கள் முடிக்கிறீங்களோ அது, தட் இஸ் 31st March ஆஃப் வாட் எவர் இயர், எந்த வருஷம் நீங்கள் முடிக்கிறீங்களோ அதுக்கு பேர் வந்து டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் DOFS, டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, த டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். இந்த டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்டுங்கிறது என்னென்னா, டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் 31 March முடிஞ்சிட்டு நம்ம ஒரு 30 நாள் 60 நாள்லையோ இல்லை 70 நாள்லையோ நம்ம ஆடிட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 31st March ஆடிட் தட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடியுதுன்னா அந்த டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ணுற அந்த தேதி இருக்குல்ல, அந்த தேதி வந்து எக்ஸாம்பிளுக்கு June 10ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த June 10 தான் டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். ஓகேவா? இன்னொரு தேதி உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். என்னென்னா, டேட் ஆஃப்னு கூட வராது, டேட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இஷ்யூடு. யார்கிட்ட இஷ்யூ பண்ணுவாங்க? அந்த மேனேஜ்மெண்ட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட்டர்கிட்டேருந்து ஆடிட் பண்ணி வாங்கிட்டதுக்கப்புறமா அது ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகிடும். அது கூட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டும் இருக்குமா. இந்த ஆடிட் ரிப்போர்ட்டையும் அந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் சேர்த்து ஒன்றா கம்பைன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க, ROC கிட்ட வந்து ஃபைல் பண்ணுவாங்க, இல்லை பப்ளிக் ஃபோரமில் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த டேட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 தேதியுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா, வாட் இஸ் அ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டுன்ற ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல. அப்போ எஸ்ஏ 560 என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி 31 March ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் முடிக்கிறோம், அந்த தேதியிலிருந்து 70 நாள் ஆடிட்டே நடக்குது. அந்த 70 நாள் வந்து March 31st அப்புறம் தானே நடக்குது. இந்த 70 நாள் இடைப்பட்ட நாட்களுக்குள்ளாக, அதாவது டேட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து டேட் ஆஃப் த ஆடிட் ரிப்போர்ட், இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் அது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. அது எது நடந்தாலும் எப்படி சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் ஆகும்? ஏப்ரல் மாதம் 1 காலை ஏதாவது ஒரு சேல்ஸ் நடக்கும், பர்ச்சேஸ் நடக்கும், ஒரு ஸ்கேல் வாங்குவோம், பென்சில் வாங்குவோம், ஆஃபீஸில் இருக்கவனுக்கு டீ வாங்கி கொடுப்போம், எல்லாமே 31 March அப்புறம் தான் நடக்குது. அதனால் எல்லாமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் ஆகிடுமா? March 31 அப்புறம் நடக்குது, ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்குதுன்னா அந்த 70 நாள் நடக்கிற எல்லாமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டா? அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன் அது போய் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் ஆக போகுது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 31st March அப்புறம் 70 நாள் நடக்கிற எல்லாமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டுனா அப்புறம் அதை கொண்டு வந்து நான் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்லேயே எல்லாத்தையும் நான் போட்டு திணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தலைகாணிக்குள்ளே திணிக்கிறேன்னா அடுத்த வருஷம் தலைகாணியில் முதல் 3 மாதம் பேன் காலியாக இருக்கும்ல. எல்லாமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் இல்லை. நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் சாதாரணமாக ஏப்ரல் மாதம் 1 10 11 காலையில் எப்போதும் போல் ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, பிஸ்னஸ் பார்க்குறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க, சேலரி கொடுக்குறாங்க, ஒரு ஆளை எக்ஸ்ட்ராவாக வேலைக்கு எடுக்கிறாங்க, இல்லை ஒரு ஆளை வந்து ஃபயர் பண்ணுறாங்க. இந்த எந்த விஷயமுமே நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நடக்கிறதுனால இதெல்லாம் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டே கிடையாது. அப்போ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டுங்கிறது என்ன தெரியுமா? 31 March அப்புறம் நடக்கணும், ஓகேவா? ஆனால் அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது நான் ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணுற அந்த தேதிக்குள்ளே நடக்கிற அந்த ஈவெண்ட்டை எப்படி இருக்கணும்னா, 31 March அன்னைக்கு என்னோடய பேலன்ஸ் ஷீட்டில் நான் சன்ட்ரி டெட்டார்ஸ் 5 கோடி போடணும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 4.25 கோடி தான் போட்டிருக்கேன். ஏன்னா 25 லட்சம் ஒரு ஆள்கிட்டேருந்து வராதுன்னு நான் நினச்சிட்டேன். அதனால தான் அதை 4.25 கோடின்னு போட்டு 5 கோடின்னு போகலாம். ஏன் நான் அப்படி நினச்சேன்? ஏன்னா அதால் தரமாட்டான்னு நான் நினச்சிக்கிட்டேன். பட் எனக்கு அந்த 70 நாள் கேப்பில் என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த ஆளால் 25 லட்சம் தர முடியும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஈவெண்ட்டு 31 March அப்புறம் நடக்குதா? ஆமாம், நடக்குது. ஆனால் இந்த ஈவெண்ட்டு எதை சார்ந்தது, யாரை சார்ந்தது அப்படின்னு கேட்டால், March 31 அன்னைக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இருந்த ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸு 25 லட்ச ரூபா நான் குறைச்சலாக போட்டிருக்கேன். 5 கோடி போடாமல் 4.25 கோடி போட்டிருக்கேன். ஏன்னா காசு வராதுன்னு நினச்சி. ஆனால் இப்போ காசு வரும்னு தெரிஞ்சிருச்சுல. அப்போ இது ஒரு அடிஷ்னல் எவிடன்ஸ். எனக்கு இந்த ஈவெண்ட்னால எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருச்சு. என்ன எவிடன்ஸ்னால், அந்த பேலன்ஸ் ஷீட்டில் சன்ட்ரி டெட்டார்ஸில் 5 கோடி தான் வரணும், 4.25 கோடி வர வேண்டாம், ஏன்னா 25 லட்சம் கொடுத்துருவான்ற எவிடன்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ டோன்ட் யூ திங்க் திஸ் event has to be adjusted on the date of balance sheet? மாற்றணும்ல, கண்டிப்பாக மாற்றணும். இதுதான் ஈவெண்ட் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட்டு. ஆனால் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். அங்கே 4.25 கோடி போடக்கூடாது, இனிமேல் 5 கோடி போட்டு தான் நம்ம ரிலீஸ் பண்ணணும் எல்லா
யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது. இதுதான் அட்ஜஸ்டபிள் ஈவெண்ட்டு. சில சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் என்ன இருக்குன்னா, உள்ளே போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணுற அளவுக்கே இருக்காது. ஜஸ்ட்டு கீழே ஒரு லைனில் சொன்னால் போதும்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? 31 மார்ச் அன்றைக்கி நமக்கும் இன்னொரு பெரிய காம்படிட்டரும் ஒன்றா சேர்கிற மாதிரி ஐடியாவே இருக்காது. ஆனால் 31 மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் 15 கிட்டக்க அவங்க நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு. சீம்ஸ் லைக் அ குட் ஐடியா, நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க. ஸோ ஏப்ரல் 30 எல்லாம் ஒரு பெரிய மர்ஜர் நடக்க போகுது. நீங்களும் உங்களோட காம்படிட்டரும் ஒன்றா கை கோக்குறீங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய 31 மார்ச் அன்றைக்கி முடிஞ்ச அந்த பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? என்ட்ரியில் எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 31 மார்ச் அன்றைக்கி இப்படி ஒரு மர்ஜர் நடக்கணும் நடக்காதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா நீங்கள் எந்த ரெக்கார்டும் பண்ணல அதில். பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிற தேதிங்கிறது ஜூன் 10 தான் நீங்கள் சைனே போடுறீங்க ஆடிட் ரிப்போர்ட். ஆனால் சைன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல மிகப்பெரிய மர்ஜர் நடக்க போகுதுன்னு. அதை உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ரெக்கார்ட் நீங்கள் பண்ணலங்கிறதுனால. பட் உங்களால் என்ன பண்ண முடியும்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நடந்தது ஆஃப்டர் 31 மார்ச் தான். இது வந்து ஒரு அடிஷ்னல் எவிடன்ஸ் கூட கிடையாது. 31 மார்ச் அன்றைக்கி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் ஒன்றும் நடக்கலை, கன்ஃபார்ம் பண்ணாத மாதிரியும் ஒன்றும் நடக்கலை. பட் ஏதோ புதுசாக தான் நடந்திருக்கு. பட் இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கீழே சின்ன டிஸ்க்ளோஷர் மாதிரி கொடுக்குறோம். இதுவும் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் தான். அப்போ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு 2 இருக்குது. ஒன்று என்னென்னா, those subsequent events that require adjustment in the books of accounts and those subsequent events that don't require the adjustment at all, because அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 31 மார்ச் வரைக்கும் அது ரிலேட்டடாக ஒரு என்ட்ரி நம்ம போடலை. இது ஒரு புது ஈவெண்ட்டு. ஆனால் இந்த ஈவெண்ட்டை மக்கள்கிட்ட சொல்லாமல் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அதை ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் தான். இதை தாண்டியும் இன்னும் நிறைய விஷயங்கள் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் SA 560 இருக்குது. இதை பற்றின ஃபுல் ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? பட் ஃபுல் ரெக்கார்டிங், ஃபுல் எஃபர்ட் அப்படின்னும் போது இட் இஸ் ஆன் பெய்டு பேசிஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் கிளாஸ் வாங்கி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக இந்த எஸ்ஏ மட்டும் எனக்கு தெரியல மேம், நான் இந்த எஸ்ஏ மட்டும் வாங்கிக்கலாமா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5-6 எஸ்ஏ மட்டும் நான் சேர்த்து ரெக்கார்டிங் கிளாஸ் வாங்கிக்கலாமான்னு டெஃபினட்டாக அதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா SA 550, SA 560, SA 570, 580ன்னு எல்லா எஸ்ஏவுமே ரொம்ப தெளிவாக பக்காவாக ஃபுல் நோட்ஸ் எடுத்து CA இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலில், ஸ்டடி மெட்டீரியல் என்ன நோட்ஸ் இருக்கும் அந்த நோட்ஸை அப்படியே நான் வந்து உங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி குட்டியாக நோட்ஸ் எடுத்து ரொம்ப எலாபரேட்டாக எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? For more details, please call the contact number that I have given in the description box. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much for all the support that you are already giving me. அந்த ஓவர்வெல்மிங் சப்போர்ட்னால தான் டுடே we have என்ன சொல்கிறது, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக ஒரு ஆடிட்டிங் கிளாஸ் நாங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபார் 60 to 100 people நாங்கள் இன்றைக்கி வந்து ஆடிட்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் லைவ் கிளாஸ் போகுதுன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட் அண்ட் கிரேட் ஹெல்ப் தட் யூ ஹவ் எக்ஸ்டெண்டட் டு அஸ். ஸோ டெஃபினட்டாக எனக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி நீங்கள் எல்லாருமே இன் ஃபியூச்சர் கூட நிறைய சப்போர்ட் கொடுக்கணுன்னு ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.